தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளின் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக 8ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 11ஆம் தேதி வரை அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 11ஆம் தேதி வரை அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். 11ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். ஈரப்பதம். 11ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 40 முதல் 55% மற்ற நேரங்களில் 50 முதல் 85% மற்றும் கடலோர பகுதிகளில் 55 முதல் 85% இருக்கக்கூடும். வெப்ப அலை பற்றிய முன் எச்சரிக்கை. 8ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் கொடநாடு, தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், தருமபுரி மாவட்டம் தருமபுரி PTO, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பத்து, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர், சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் அரூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், திருப்பத்தூர் மாவட்டம் TCS மில், கோதாரம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜமுகுட்டப்பட்டி, கரூர் மாவட்டம் பாலவிதி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறு அணை, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, சேலம் மாவட்டம் ஓமலூர், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் PWD தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகிறது. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், சேலம் மாவட்டம் ஏற்காடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகுண்டபுரம், தருமபுரி மாவட்டம் தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை ARG, நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் கெத்தி, நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம்
திருக்கணிக்கோட்டை, நீலகிரி மாவட்டம், கூடலூர் பஜார் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாக இருந்தது. கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தில் 34.5 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் 43.2 டிகிரி செல்சியஸ், திருச்சியில் விமான நிலையம் 42.7 டிகிரி செல்சியஸ், மதுரை விமான நிலையத்தில் 42.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 42.6 டிகிரி செல்சியஸ், மதுரையில் விமான நிலையம் 42.2 டிகிரி செல்சியஸ், திருத்தணியில் 41.6 டிகிரி செல்சியஸ், திருப்பத்தூரில் 41.4 டிகிரி செல்சியஸ், பாளையங்கோட்டையில் 41.2 டிகிரி செல்சியஸ், சேலம், மதுரை 40.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 39.1 டிகிரி செல்சியஸ், நுங்கம்பாக்கத்தில் 35.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.